ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். மே மாதம் முழுவதும் வீட்டுபயோக எரிவாயுவின் தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதி செய்யும் நிலை இருப்பதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏப்ரல் மாதத்துக்காக 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்கனவே பெறப்பட்டு விட்டதாகவும் மேலும் ஒரு 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு வந்து சேர உள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. லிட்ரோவின் கூற்றுப்படி தற்போதுள்ள கையிருப்பு மாலத்தீவில் உள்ள ஒரு மிதக்கும் சேமிப்பு கிடங்கில் சேமிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 20,000 மெட்ரிக் டன் கொண்ட மற்றும் ஒரு சரக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்து மாலத்தீவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றது. இதற்கிடையில் பண்டிகை காலத்தில் அதிகரிக்கும் நுகர்வோர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக திட்டமிட்டபடி தேவையான அளவு எரிவாயு உள்ளூர் சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பண்டிகை காலத்துக்கு பிறகும் போதுமான கையிருப்பை தொடர்ந்து வெளியிடுவதற்கு தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஏப்ரல் 16 முதல் எரிவாயு நிரப்புதல் மற்றும் விநியோக பணிகள் வழக்கம் போல் மீண்டும் தொடங்கும் என்று லிட்ரோ மேலும் குறிப்பிட்டுள்ளது. தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதியால் ஏற்பட்ட நட்டத்தை விடவும் அதிகளவான தொகையை விநியோகஸ்தருக்கு வழங்காமல் அரசு தடுத்து வைத்துள்ளதால் பொதுமக்களுக்கோ அல்லது அரசுக்கோ எந்தவித நிதி இழப்பும் ஏற்படாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தரம் குறைந்த நிலக்கரி விநியோகம் செய்யப்பட்டமை தொடர்பான முறைப்பாடுகளை அடுத்து குறித்த விநியோகஸ்தருக்கு வழங்க வேண்டிய சுமார் 9.15 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவை அரசு தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த தொகையானது மதிப்பிடப்பட்ட நட்டமான 8 மில்லியன் ரூபாயை விடவும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியின் தரம் குறைவாக இருந்ததால் சக்தி உற்பத்தியில் திறனில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உண்மைதான். ஆனால் அந்த நட்டத்தை மக்களின் மின்சார கட்டணத்தில் சேர்க்க மாட்டோம் என்று பொது பயன்பாட்டுகள் ஆணைக்குழு மிக தெளிவாக கூறியுள்ளது. தரம் குறைந்த 3 நிலக்கரி கப்பலுக்கான 5 மில்லியன் ரூபாய் கொடுப்பனவு ஏற்கனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த நிறுவனத்திடம் இருந்த 15 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான சீலாற்றுகை பிணைப்பணமும் அரசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளின்படி தரம் குறைந்த நிலக்கரியை திருப்பி அனுப்ப முடியாது என்பதால் நிதி ரீதியான தண்டனைகள் மூலமே நட்டத்தை ஈடு செய்ய முடியும். எனவே இந்த விவகாரத்தில் ஏற்படும் முழுமையான நட்டத்தையும் விநியோகஸ்தரை ஏற்க வேண்டும். இதில் அரசுக்கோ அல்லது வரி செலுத்தும் மக்களுக்கோ எவ்வித சுமையும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கின் போர்ச்சூழல் காரணமாக உலக சந்தையில் நிலவும் பெட்ரோலிய பொருட்களின் விலையேற்ற இறக்கங்களுக்கு அமைய எதிர்காலத்தில் ஓரளவு மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்க நேரிடும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த தயசிச தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது அதன் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியை திரைச்சேரியும் பெட்ரோலிய கூட்டு தாபனமும் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்றும் நேற்று முன்தினம் களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் மக்களுக்கு எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலுக்கு மத்தியிலும் மக்களுக்கு எரிபொருள் மற்றும் மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது. தற்போதைய போர்ச்சூழல் தணிந்தவுடன் மீண்டும் எரிபொருள் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடல் பகுதியில் சுமார் 200 கோடி மதிப்புள்ள ஹெரோயின் போதைப் பொருள் இலங்கை கடற்படையினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆழ்கடல் மீன்பிடி படகில் மறைத்துக் கொண்டு வரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இந்த போதைப் பொருள் கடற்படையினரின் வழக்கமான சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுத்த கடற்படையினர் படகை நிறுத்தி சோதனை செய்ததில் பெருமளவிலான ஹெரோயின் தொகுப்பு கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் ராமேஸ்வரத்தில் இருந்து கடல் வழியாக இலங்கைக்குள் கொண்டு வரப்பட்டு இருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டும் வருகின்றன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மேலதிக பரிசோதனைக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை கடல் வழியாக நடைபெறும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கும் நோக்கில் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீண்டும் ஒருமுறை கோர்முஸ் நீரினை மூடியுள்ளதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையுடன் தொடர்புடைய ஃபார்ஸ் செய்தி நிறுவனம், ஈரானிய மாணவ செய்தி நிறுவனம் மற்றும் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான ஆகியவை ஆயுதப்படைகள் அப்பகுதியை கட்டுப்படுத்தும் நிலையில் அந்த நீர்வழி பாதை அதன் முந்தைய நிலைமைக்கு திரும்பும் என்று IRGC அறிக்கை மேற்கோள் காட்டி சுட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் முற்றுகை என்ற போர்வையில் அமெரிக்கா கடற்கொள்கை மற்றும் கடல்வழி
திருட்டுச் செயல்களை தொடர்கின்றது என்றும் IRGC கூட்டு ராணுவ தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த காரணத்தால் கோர்முஸ் நீரிணை மீதமான கட்டுப்பாடு அதன் முந்தைய நிலைமைக்கு திரும்பியுள்ளதுடன் இந்த மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி தற்போது ஆயுதப்படைகளின் கடுமையான முகாமைத்துவம் மற்றும் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்று IRIB-ஐ மேற்கோள் காட்டிய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானில் இருந்து புறப்படும் மற்றும் ஈரானை நோக்கி வரும் கப்பல்களின் சுதந்திரமான போக்குவரத்தை அமெரிக்கா முழுமையாக உறுதிப்படுத்தும் வரை கோர்முஸ் நீரிணையின் மீதமான இந்த இறுக்கமான கட்டுப்பாடு நீடிக்கும் என்று ஈரானிய ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோர்முஸ் நீரிணையின் புதிய கடல்சார் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரானின் தேசிய பாதுகாப்பு குழுவின் தலைவர் இப்ராஹிம் ஆஜிஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீரிணையில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை ஈரான் சார்பாக விவரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கோர்முஸ் நீருக்கான புதிய கடல்சார் விதிமுறைகளுக்கு இணங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று இப்ராஹிம் ஆஜிஜி கூறியதை தொடர்ந்து ஈரான் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அமைப்பின் கீழ் IRGC கடற்படையின் அங்கீகாரம் பெற்ற வர்த்தக கப்பல்கள் மட்டுமே தேவையான சுங்க கட்டணங்களை செலுத்திய பிறகு குறிப்பிட்ட வழித்தடங்களில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்கா ஈரானிய கப்பல்களுக்கு ஏதேனும் இடையூறு ஏற்படுத்த முயன்றால் இந்த நிலைமையை எளிதில் மாற்றிவிட முடியும் என்றும் அவரால் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஈரானிய கப்பல்கள் முழுமையாக சுதந்திரமாக பயணிப்பதற்கான கட்டுப்பாடுகளை அமெரிக்கா நீக்கும் வரை கோர்முஸ் நிலைமை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு மாற்றமின்றி இருக்கும் என்று கதம் அல் அன்ஃபியா ராணுவ தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஊடக விளக்கங்களின்படி பல்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கும்போது ஈரான் இந்த மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த நெருக்கடி பகுதியை பிராந்திய பாதுகாப்பு சூழலிலும் எரிசக்தி சந்தையிலும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கின்றது. மேலும் மேற்கொண்டு நடைபெறக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானின் ராஜதந்திர கணக்கீடுகள் இதுவே ஒருவேளை மிக முக்கியமான பேரம் பேசும் கருவியாகவும் அமையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதற்கான சர்வதேச பணியில் சேர தயாராக இருப்பதாக 12க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளன. இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் சந்திப்பில் மேற்படி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானியா கூறியுள்ளது. எனினும் தனக்கு நட்பு நாடுகளின் உதவி தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இது தொடர்பான கேள்விகளும் அதிகரித்துள்ளன. ஆரம்பகட்ட ராணுவ திட்டமிடலை தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு சமிக்ஞையை அனுப்பும் நோக்கில் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா நடைபெற்ற இந்த காணொலி கூட்டத்தில் ஐரோப்பா, ஆசியா மற்றும் மத்திய கிழக்கைச் சேர்ந்த சுமார் 50 நாடுகள் கலந்து கொண்டன. இந்த பேச்சுவார்த்தையின் ஆரம்ப கட்டமாக நேற்றைய தினம் பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் கோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டது. ஆனால் பாரிஸ் பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்த உடனேயே நேட்டோ விலகி இருக்குமாறு தான் கூறியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் ட்ரம்பின் இந்த முற்றுகையில் இணைவது போரில் நுழைவதற்கு சமம் என்றும் ஆனால் ஒரு நீடித்த போர் நிறுத்தம் ஏற்பட்டாலோ அல்லது மோதல் முடிவுக்கு வந்தாலோ நீரிணை திறந்த நிலையில் வைத்திருப்ப உதவ தயாராக இருப்பதாகவும் பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகள் கூறியுள்ளன. இந்நிலையில் எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் நடைமுறையில் இந்த நீர்வழி பாதையை தனியார்மாக்கும் முயற்சிக்கு வழிவகுக்கும் எதையும் மற்றும் வெளிப்படையாகவோ எந்த ஒரு சுங்க கட்டண முறைமையும் நாங்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம் என்று மேக்ரோன் செய்தியாளர்களிடம் கூறினார். மேலும் கிழக்கு மத்திய தரை கடல் மற்றும் செங்கடலில் தற்போது நிலைநிறுத்தப்பட்டுள்ள பிரான்ஸ் கடற்படை சொத்துக்களின் ஒரு பகுதியை இந்த பணிக்காக பயன்படுத்தலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு அடுத்த வாரம் லண்டனில் நடைபெற இருக்கும் ராணுவ திட்ட மாநாட்டின் மூலம் இதை நாங்கள் முன்னெடுத்துச் செல்வோம். அங்கு இந்த திட்டத்தின் அமைப்பு குறித்து கூடுதல் விவரங்களை அறிவிப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் 12க்கும் மேற்பட்ட நாடுகள் ஏற்கனவே தங்களது வளங்களை வழங்க முன்வந்துள்ளன என்று பிரித்தானிய பிரதமர் ஹெய்டர் ஸ்டார்மர் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த தமிழ் குடும்பத்திற்கான வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றமற்றவர் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து தற்போது அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது. 2022 அக்டோபர் 12ஆம் தேதி மார்க்கம் வீதி, எல்சன் வீதி சந்திப்பில் ட்ரக் மற்றும் கார் மோதியதில் ஒரு தாயும் அவரது 2 பிள்ளைகளும் உயிரிழந்துள்ளனர். பிள்ளைகள் இருவரும் சம்பவ இடத்தில் உயிரிழந்த நிலையில் தாயார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் பதிரானா புவேந்திரன், நெலுக்ஷனா புவேந்திரன் மற்றும் ஸ்ரீரதி சண்முகநாதன் ஆகியோர் உயிரிழந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கில் மில்டன் நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு வழங்கியது. விபத்துக்கு காரணமான வாகன சாரதி அனுபவமிக்கவர் என்றும் அன்றைய காலநிலை காரணமாக ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையை விபத்துக்கு காரணம் என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை இந்த தீர்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் பொதுமக்களுக்கும் திருப்தி அளிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்பட்டதுடன் எந்தவித தண்டனையும் விதிக்கப்படவில்லை. இந்த தீர்ப்பு
மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீதிமன்ற வளாகம் முன்பாக மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கு தொடர்பாக முன்னதாக குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு நிலவியுள்ளது. இந்நிலையில் தனது மனைவி மற்றும் பிள்ளைகள் இழந்த புவனேந்திரன் சமூக ஊடகங்கள் வழியாக நீதி கோரி மக்களை ஒன்றிணைய அழைப்பு விடுத்திருந்தார். அவரின் அழைப்பை தொடர்ந்து பெருந்திரளானோர் நேற்று நீதிமன்றம் ஒன்று திரண்டிருந்தனர். மேலும் இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கனடிய நாடாளுமன்றத்தில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் இதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரித்தானியாவின் லண்டனில் இலங்கையை பின்னணியாக கொண்ட ஈழத்தமிழர் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள் மற்றும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளன. உயிரிழந்தவர் அனோஜின் ஞானேஸ்வரன் 21 வயது. யாழ்ப்பாணம் கேரி நகர் பகுதியைச் சேர்ந்த இவர் கணக்கியல் மற்றும் நிதித்துறையில் 3ஆம் ஆண்டு கல்வி பயிலும் திறமையான மாணவராக இருந்துள்ளார். மேலும் கராத்தேயில் பிளாக் பெல்ட் பெற்றவராகவும் ஐரோப்பிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்றவராகவும் குறிப்பிட்டுள்ளார். 2024 ஜனவரி 8ஆம் தேதி தெற்கு லண்டனில் உள்ள ஸ்ட்ராபெரி ஹில் ரயில் நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான தகராறை தொடர்ந்து டினோ டொனால்ட் என்பவர் நபர் அனோஜனை கத்தியால் குத்தி கொலை செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்துக்கு பின்னர் 1 மணி நேரத்துக்குள் குற்றவாளி எதுவும் நடக்காதது போல் பேருந்தில் சிரித்துக் கொண்டு பேசிக்கொண்டும் சென்ற காட்சிகள் சிசிடிவி பதிவுகளில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் ஒரு வீட்டின் கதவு மணியில் பதிவு செய்யப்பட்ட ஒளிப்பதிவில் நான் அவனை முதுகில் முழுமையாக குத்தினேன் என அவன் பெருமையாக ஒப்புக்கொண்டதும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த ஓல்ட் ஃபைலி நீதிமன்றம் டினோ டொனால்ட் டசனை குற்றவாளி என்று தெரிவித்துள்ளது. அவருக்கான தண்டனை விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த அனுஜனின் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அவர் எங்கள் அன்புக்குரிய மகன் மற்றும் சகோதரன், எதிர்காலம் குறித்த பல கனவுகள் கொண்டிருந்தார் என்று உருக்கமாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் புலம்பெயர் தமிழர் சமூகத்தில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.